உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். எடுத்த சீட்ல என்ன இருக்குன்னு பாக்கறதுக்குள்ள இப்படி ஆயிடுச்சே. இப்ப என்ன பண்றது? அதெல்லாம் ஒண்ணும் கவலைப்படாத, ஒரு பிரச்சனையும் இல்ல. எடுத்த ஷீட்ல என்ன எழுதிருக்குன்னு தெரியணும், அப்படித்தானே? அதுக்கே இம்பிட்டு யோசனை பண்ற. எடுக்காத ஷீட்ல என்ன இருக்குன்னு பார்த்தா எரிஞ்ச ஷீட்ல என்ன இருக்குன்னு தெரிஞ்சிட போகுது, அப்படித்தானே? என்ன எழுதிருக்கு காட்டுக்கா, எல்லாரும் பார்க்கணும்ல. அடி சக்க, நம்ம நினைச்சதே வந்திருக்கு. அப்ப வேலைக்கு போகணும்னு இருந்திருக்கோம், அப்படித்தானே வடிவேலு? அப்புறம் என்ன அத்தை, மாமாவே வேலைக்கு போலான்னு சொல்லி உத்தரவு கொடுத்துட்டாக. இதுக்கு மேல நான் சொல்ல என்ன இருக்கு? சொல்லுங்க அத்தை. ஆனா இதுல எனக்கு உடன்பாடு கிடையாது. மறுபடியும் ஆரம்பிச்சிட்டியா நீயே? உங்க மாமா என்ன சொன்னா என்ன, நான் சொல்றேன், நீ வேலைக்கு போக கூடாது. அத்தை, இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் என்ன பின்னால இருந்து வழி நடத்துறது மாமாதான். இதுல நான் அவங்களோட பேச்ச தவிர வேற யார் பேச்சையும் நான் கேட்க மாட்டேன். அப்பாடா, நான் சொல்றேன், நீ இந்த வேலைக்கு போக கூடாது. அத்தை, சொல்றத புரிஞ்சுக்கோங்க. இது நான் ஏன் விருப்பத்துக்காக பண்ணல, என்ன தடுக்காதீங்க. அம்மா, ஓ மாமியாரா? நான் சொல்றேன், இந்த விஷயத்துல நீ என் பேச்ச மீறி போக கூடாது. அப்படி இந்த துண்ட மீறி நீ போறதா இருந்தா நீ என்ன மதிக்கலன்னு அர்த்தம். ஏக்கா, அந்த ஸ்கூலுக்கு மாமா செய்ய வேண்டிய கடமைகள் பாக்கி இருக்கு. அதுக்காக தான் என்ன பதவியில உட்கார வச்சிருக்காங்க. அவங்களோட கடமையை முடிக்காம நான் அந்த பதவியில இருந்து வரமாட்டேன். வண்டி எடுங்க, போலாம். நீங்க கரஸ்பாண்டன்ட்,
இந்த வார்த்தை கூட பைக்ல வரமாட்டீங்களே. நான் இப்ப பள்ளிக்கூடத்துக்கு போறேன்னு உங்ககிட்ட சொன்னேனா? கேள்வி கேட்காம வண்டி எடுங்க. ஏன் முதா ஏறி உட்காந்தாச்சு. எங்க போகணும்னு சொன்னா தானே அந்த இடத்துக்கு போக முடியும். நான் சொல்றேன் போங்க. ம் யாருமே கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கிற என்னால மத்தவங்களுக்கு கஷ்டம் கொடுக்கற மாதிரி ஒரு கஷ்டத்தை எனக்கு ஏன் கொடுக்கற கடவுளே? என் அப்புச்சி என் கூட பேசிட்டாருன்னு சந்தோஷப்படுறதா, இல்ல என் அத்தை என்கிட்ட சரியா பேச மாட்டேங்கிறாங்க நினைச்சு வருத்தப்படுறதா? ஏதாவது ஒரு கஷ்டம் எனக்கு இப்படி இருந்துட்டே இருக்கணும்னு நினைக்கிறியா? நான் போன குடும்பம் நல்லா இருக்கணும், எங்க அத்தை நல்லா இருக்கணும்னு நினைக்கிற எனக்கு ஏன் எல்லாமே தப்பு தப்பாவே நடக்குது? என் மாமா ஒரு பக்கம் வேலைக்கு போன்னு சொல்றாங்க, என் அத்தை வேலைக்கு போக வேண்டான்னு சொல்றாங்க. ஏன் எனக்கு இப்படி ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலை? மாமா சொன்னாருன்னு வேலைக்கு போற, அந்த வேலைக்கு போக வேண்டாம்னு சொன்னா யோசிக்கிற, கடவுள்கிட்ட என்ன பண்ணணும்னு கேக்குற. எல்லார்கிட்டயும் கேக்குற நீ தாலி கட்டின புருஷன்கிட்ட ஒரு வார்த்தை கேட்கணும்னு தோணுச்சா? ஐயோ, அது வந்துங்க. நான் ஒன்னும் தப்பா நினைக்கல. பொதுவா ஊர்ல கேலியும் கிண்டலுமா சொல்லுவாங்க, சிதம்பரம் ஆட்சி நடக்க வேண்டிய இடத்துல மீனாட்சி ஆட்சி நடக்குதுன்னு. என்ன பொறுத்த வரைக்கும் எந்த ஆட்சியா இருந்தா என்ன, யாரு ஒரு வீட்டுல ரொம்ப பொறுப்பா கரெக்டா நடந்துக்கிறாங்களோ அவங்க ஆட்சி நடக்கிறதா அந்த குடும்பத்துக்கு நல்லது. அந்த வகையில நம்ம வீட்டுல மீனாட்சி ஆட்சி நடக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். ஆனா இப்ப அப்படி இல்லையே. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.